மென்பொறியாளர் சுவாதியின் கொலைக்கு பிறகு தற்காப்பு கலை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொதுமக்களிடம், குறிப்பாக பெண்களிடம் அதிகரித்து வருகிறது. பணிக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் சூழலுக்கு ஏற்ப பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதும் அவசியமாகியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். தற்காப்பு கலை என்றால் கராத்தே, குங்ஃபு ஆகியவைதான் நினைவுக்கு வரும். ஆனால் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கையாளும் யுக்திகளை கற்றுக் கொடுக்கும் கிராவ் மாகா போன்ற தற்காப்பு கலை பயிற்சிகளின் பக்கம் ஐடி ஊழியர்களின் கவனம் தற்போது திரும்பியுள்ளது. தற்காப்பு இதில் பெண்களுக்குன்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கோம். அந்த கோர்ஸில் எப்படின்னா கையை பிடிச்சா எப்படி விலகிறது, முடியை பிடிச்சா எப்படி விலகிறது, கழுத்தை பிடிச்சா எப்படி விலகிறது, கட்டி பிடிச்சா எப்படி விலகிறது, தரையில் தள்ளி விட்டு ஒரு ரேப் சினாரியோ, ரொம்ப மோசமான சுச்சுவேஷன், அதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஒரு 20 hour கோர்ஸ் இப்போ நிறையா கம்பெனி இப்போ அதை பண்ணுறாங்க. போன வருஷம் கூட 2 ஐடி கம்பெனியில் பண்ணோம். இப்போ இந்த சம்பவம் நடந்த அப்புறம் 3 கம்பெனி அதுக்கு கேட்டிருக்காங்க. உடல் வலிமையை பெருக்குவதை விட தன்னம்பிக்கையை அதிகரித்து சிக்கலான சூழல்களிலிருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொள்ள உதவும் தற்காப்பு கலை பயிற்சிகளே அவசியமானது என்கிறார் ஐடி ஊழியர் ரோஹிணி. கை பிடிச்சாங்கன்னா முன்னாடி நான் இப்படி இழுப்பேன். நோ ஐ நோ ஹவு டு ரிலீஸ் மை செல்ஃப். ஸோ அது தெரியும் போது எனக்கு ரிலீஸ் பண்ண முடியும் தெரியும், ஹேண்டில் பண்ண முடியும் தெரியும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. கான்ஃபிடன்ஸ் வரும்போது யூ ஹேவ் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், யூர் கூல். என்ன பண்ணோன்னு தெரியும் போது, தெரியாத போது தான் யூஆர் டிஸ்டர்ப்ட். பள்ளிக்காலம் முதலே பாலியல் தொந்தரவுகளை சந்திக்கும் இளம் பெண்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி பெரும் உதவியாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்கூலில் நிறைய புல்லிங் நிறைய யூஸ்வலாக இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கூட யூ கெட் லாட் மோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த கிளாஸில் எனக்கு வாட் ஹெல்ப்ஸ் மீ த மோஸ்ட் இஸ் த ஸ்ட்ரீட் ஸ்டிமுலேஷன். ஸோ நம்ம எனி கிளாஸுக்கு போய் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் இங்கே தே கிவ் யூ ஸ்ட்ரீட் ஸ்டிமுலேஷன் அண்ட் ஆக்சுவலாக ஒரு அட்டாக் நடக்கும்போது எப்படி இருக்கும், தி அக்ரெஷன் எவ்ரிதிங் கற்றுத்தராங்க. பெண்கள் தற்காப்பு கலை கற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியமோ அதே போன்று ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆணும் பெண்ணும் சமம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியதும் மிக அவசியம் என்கிறார் பத்திரிகையாளர் இந்துஜா ரகுநாதன். ஒரு ஆண் மகனை, அதாவது ஒரு பையனை வீட்டில் வளர்க்கும் போதே அவனுக்கான அந்த வேல்யூஸை அவங்களுக்கு ஒரு பேரண்ட்டாக எல்லாருமே சொல்லித்தரணும். ஒரு பேரண்ட்டோ ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸோ அவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் பொழுது ஒரு பெண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு சமமாக எப்படி நடத்தணுன்றத வீடுகளில் அது ஒரு பாடமாக கூட சொல்லித்தர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தினசரியாக நடக்கிற நடவடிக்கைகள் மூலமாக அதை அவன் மனசில் பதிகிற மாதிரி நடந்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள் மீது ஏவப்படும் பாலியல் துன்புறுத்தல்களும் வன்கொடுமைகளும் தனிநபர் பிரச்சனைகளாக பார்க்கப்படாமல் அரசும் சமூகமும் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்காப்பு கலை பயிற்றுனர் ஸ்ரீராம் கூறுகிறார். 3 விதமான இது இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், இன்னொன்று கம்யூனிட்டி இன்டர்வென்ஷன், சமூகம், அப்புறம் இண்டிவிஜுவல் பண்ணும்போது அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியலன்னா ஓடணும். ஓட முடியலன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உடம்பை யூஸ் பண்ணணும். பேரலாக நம்ம ஆண்களையும் எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் அதையும் நம்ம சொல்லித்தரணும். பெண்களுக்கு தற்காப்பு கலைகள் தெரிந்திருந்தால் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உதவலாம். ஆனால் அவை மீண்டும் மீண்டும் நடைபெறாமல் இருக்க நம் ஒவ்வொருவர் மனதிலும் பெண்கள் குறித்த பார்வையில் மாற்றம் வர வேண்டும். ஒளிப்பதிவாளர் மதனுடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.